குழந்தை குழந்தை ஏய் எருமை யார் அது? நான் தானே. வாங்க சந்தைக்கு போவோம். சந்தைக்கா? எப்பவும் காலையில சந்தைக்கு தானே போவோம். அது என்ன புதுசா சந்தைக்கு? சித்தப்பு ஒரு காலமாட வாங்கிட்டு வர சொன்னாரு. சரி. இந்த செண்பக மேட்டர்ல ஏதோ தூக்கலா பார்த்து வாங்கியாமே. இதேவே சொன்னா உன்ட்ட. எதுக்கு ஜீப் இந்த ஊருக்குள்ள போகுது? என்னப்பா அந்த பிக்கால போய் வீட்டு கூட்டி வந்திருக்க? இவன் செத்த மாட்டியே 10 தடவை வெட்டுவானே. ஐயோ வரான்னா நீ மட்டும் வராதயா? தூங்கணும் எழுப்பி தூக்கல மாட்டி விட பாக்குற. ஐயோ எனக்கா சக்கரபாண்டியனே அக்கா அக்கா டென்ஷன் ஆகாதீங்க. அண்ணன் சும்மா பார்க்கதான் வந்தேன். அட நடுவீட்டிலே தூங்குறாரா? மணி 6:15 ஆகுது. இன்னுமா எழுந்திருக்கல? அண்ணே சக்கரபாண்டியனே சக்கரபாண்டியனே அட எழுந்திரீங்க. என்னண்ணே பொழுது விடிஞ்சு நீ இப்படி உள்ள வந்தா? நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல. இப்போ நமக்குள்ள நடக்கிற சண்டையால பாதிக்கப்படுறது யாரு? ஊர் ஜனங்க. ஊரடங்கு உத்தரவு போட்டதுனால கூலி வேலைக்கு போறவன், வயல் வேலைக்கு போறவன், சுகர் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறவன் வரைக்கும் எல்லாரும் வீட்டுல சும்மா உட்காந்துருக்கானுங்க. இது நம்மளுக்கு தேவையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். டேய் நல்ல முத்து மாணிக்கம் அவங்க இங்க இல்லையாமா? இங்கேயே இப்பவே உன்னை கொத்தி போட்டு போயிட்டே இருப்பேன். எவனும் ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா அதுக்காக நான் இங்க வரல. அன்னைக்கு நீ பண்ண தப்புக்கு தான் உன்னை எங்க அப்பா பதவி விட்டு தூக்குனாரு. ஆனா நீ எங்க அப்பா அம்மாவை சாட்சியே இல்லாம கொன்ன. 100 கோடி கொடுத்தாலும் கிடைக்காத மந்திரி பதவியில இருந்து என்ன இறக்கி விட்டானே. 28 கோடி ரூபாய் சொத்து அந்த சுகர் ஃபேக்டரி. அதை புடுங்கி கவர்மெண்ட் கொடுத்தானே. 3 வருஷம் ஜெயிலுக்குள்ள என்ன கழி திங்க வச்சானே. அதையெல்லாம் மறந்துட சொல்றியா? சரி, எல்லா தப்பும் எங்க மேலதான். நான் வேணா கால விழட்டுமா, இங்க விழட்டுமா, ரோட்ல விழட்டுமா? ஏன் ஊரை கூட்டு எல்லாரும் முன்னாடி விழுகுற? என்னோட மூத்தம் தானே நீ. உன் கால விழுறதுல ஒரு தப்பு. ஊருக்குள்ள எரியற மாதிரி எப்ப உன்னை உசுரோட எரிக்கிறனோ அப்பதான்டா நான் அடங்குவேன். அக்கா பாருக்கா, பிரச்சனையை வளர்த்திட்டே போயிட்டு இருக்காரு. எல்லா வாட்டியும் இதே மாதிரி சமாதானமா போயிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் தாலிக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வையே, நீ என் குடும்பத்து மேல சாபம் விடக்கூடாது. ஏன்னா பத்னி சாபம் பழிக்கும்பாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரியா நல்லாரு. வரேன். கொஞ்சம் புத்திமதி சொல்லி வைக்கா. அடியே அவனை நல்லா இருந்தா வாழ்த்துறேன். என்ன நாசமா போறதுக்கா? ஓடி போய் அருவாளை தூக்கி போடுவேன்னு பார்த்தா செடுப்ப தாலியை தொங்க விட்டுக்கிட்டு அவன் வசனம் பேசுறதுக்கு வார்த்தையை எடுத்து கொடுக்குறான். நீ எப்படி அந்த முழு நேர கிரிக்கெட் இருந்து முழுசா தப்பிச்சு வந்த? அது அப்படிதான். அந்த மெட்ராஸ்கார போய் வாசு ஒண்ணு ஏதோ மந்திரிச்சோ மண்டையில மசாலா தடவிட்டாடா. அவனை இப்ப நான் பார்த்தேன். இப்ப நீ வாசு பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா. கண்ண மூடு. கண்ணத்தரோ நான் தான் வாசு. நீ வாசா? அட ஏப்பா. ஏய் வேலுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது. இப்ப பாரு. மிஸ்டர் குழந்தைசாமி, ஐ அம் வாசு. I can speak English, walk English, talk English, swim English, jump English, English, lot of English. அப்ப நீதான் வாசா? அட பாவி, நினைச்ச மாதிரியே எங்க வேலுவை கடத்திட்டேடா. இந்திய ஒருமைப்பாடு, கலாச்சாரம், வந்தே மாதரம், அம்மஞ்சல, அப்பத்தா, ஐயனார், சித்தப்பான்னு சொல்லி நாடகம் போட்டலாம் இதுக்கு தானாடா? சித்தப்புட்டு சொல்லி உன்னை செத்தப்பூ ஆக்கல. என் பேர் குழந்தை சாமிடா, குரங்கு சாமிடா. ஏய் குரங்கு, நீ ஓடி போய் சொல்றதுக்குள்ள நான் ஜீப்ல போய் நீ தான் வேலு அனுப்பிட்டேன்னு சொல்லுவேன். அவங்க நம்பினா தானே? சித்தப்பா எல்லாம் உன்ன நம்புவாங்களா இல்ல வேலு நம்புவாங்களா? வேலு தான் நம்புவாங்க. அப்ப என்னதானே நம்புவாங்க? அது உனக்கு மட்டும் தானே தெரியும். வேலு எதுக்காக ஊருக்கு அனுப்பிச்சேன் தெரியுமா? நாள் கழிச்சு வேலு இந்த ஊருக்கு வரும்போது சக்கரபாண்டின்னு ஒருத்தர் இருக்கவே கூடாது. மீறி இருந்தான்னா அவன் நல்லவனா மாறி இருக்கணும். 1000 அருவாளால செய்ய முடியாதத 6 அறிவால செய்ய முடியும் நான் காட்டுறேன். எங்க அண்ணன் இந்த ஊருக்கு திரும்பி வந்து சந்தோஷமா வாழும். அங்காளி பங்காளியை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. ரோட்ல போறவன அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. ஏன் தப்பே? வேலை சக்கரபாண்டி வீட்டுக்கு தனியா போகும்போது நீயும் கூட பண்ணல. அந்த ஜீப்பு கூட தான் கூட வந்துச்சு. அதையும் போட்டு நொறுக்க வேண்டியதானே? திங்கிரிங்கி பஞ்சரிங்கன்னு 10,000 செலவு இருந்தா பயப்படுற. எனக்கு செலவானாலும் நீ தான் செலவு பண்ணணும். சொல்லிவிட்டு ஆமா. சீரியஸ் அடிக்கிற வேற விளையாட்டு அடிக்கிற வேற சித்தப்பு. சும்மா சித்தப்பா, சக்கரபாண்டிய புது ரூட்ல அடிக்க போறேன். எப்போ அவன் நம்மள அடிப்பான் நம்ம திணறுவோம், அப்புறம் சமாளிப்போம். இனிமே மொத அடியை நாம அடிக்கணும், அவன் திணறணும். சமாளிச்சு வரதுக்குள்ள அடுத்தடி அடிக்கணும். அவன் தெளிஞ்சு நிதானத்துக்கு வரதுக்குள்ள அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியலையே வேலு. நான் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானா புரியும். சக்கரபாண்டிக்கு சங்குதிர நேரம் சீக்கிரம் வந்துருச்சு. எங்க எங்க
யாருங்க நீங்க? என்ன வேணும்? எங்க அவன் புள்ள கூப்பிடு. அவன் வீட்ல இல்ல, என்ன விஷயம்? முதல்ல அவனை வர சொல்லு. என்னங்க இது? எங்க வீட்லயே வந்து எங்களையும் அதிகாரம் பண்றீங்க? என் தம்பி தண்ணி அடிப்பான், கூத்தியா வச்சிருக்கான், 4 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான். இதெல்லாம் அவன் பிரச்சனை. உன் பையன் பொண்ணு வீட்டுக்காரன்ட்ட இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காயா? வாசு, அவங்க உள்ளதான்பா இருக்காங்க. பாத்துப்பா. வாசுவா இருந்தா எதையும் பேசியே சமாளிச்சிருவான். அவசரப்பட்டு கையை நீட்டிட வேண்டாம். அண்ணா, இவன் தானே வாசு. ஏடா, நீ என்ன போலீஸ் கமிஷனரா இல்ல விசாரணை கமிஷனரா? என்ன பத்தி ரிப்போர்ட் கொடுத்திருக்க? ஏங்க, உள்ள போனா என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ கொடுத்த ரிப்போர்ட்னால பொண்ணு வீட்டுக்காரன் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான்டா. மானம் போச்சுடா. முதல்ல வெளியே போ. எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல பேசிக்கலாம். டிடெக்டிவ்னு சொல்லி காட்டி கொடுக்கிறதுக்கு பதிலா எவ்வளவு கூட்டி குடுறா. வெளியே போ. ஏய், போடுறா அவனை. உங்க ஆத்தாளுக்கு நீ ஒரே புள்ளன்னு எனக்கு தெரியும். உனக்கு அப்பா எத்தனை தெரியுமா? போய் கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் கொடு. கொடுக்குறியா? என்ன வசு, நீ சொல்றது பார்த்தா வித்தியாசமான கேரக்டர் இருப்பான் போட்டுருக்கு. ஒருவேளை சைக்கா இருப்பானோ? போலீஸும் அரசியல்வாதியும் எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்காங்க? எல்லாத்துக்குமே தேஞ்சிட்டு இருக்கிற சக்கரபாண்டியோட அரசியல் செல்வாக்கு தான் காரணம். எனிவே, சக்கரபாண்டி இன்னும் நோட் வாட்ச் பண்ணணும். இவனை யார் யார் மீட் பண்ண வராங்க, அவனோட பேங்க் அக்கௌண்ட், பேங்க் பேலன்ஸ், சொத்து விவரம், பாஸ்போர்ட், லைசன்ஸ், பேன் கார்டு, ரேஷன் கார்டு, இன்சூரன்ஸ், இது எல்லாத்துக்குமே எனக்கு ஜெராக்ஸ் வேணும். ஓகே வாசு. அவனோட வீடு, காரு, போனு, லோனு, பொண்டாட்டி, புள்ள குட்டிங்க, அவன் பினாமிங்க யார் யாரு, அவனோட அடியாளுங்க டீடைல்ஸ், அடியாளுங்க ஃபேமிலி டீடைல்ஸ், இது அத்தனையுமே எனக்கு வேணும். உங்க யார் மேலேயும் சந்தேகம் வந்துடக்கூடாது. ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே?